பிகினர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்துட்டு டைட்டாகவும் ஆயிரும், கப் ஷேப்பும் வந்துட்டு இட்லி மாதிரி அமைங்கிரும். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு A to Z டெய்லர். இன்றைக்கி நம்ம 36 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். இப்போ நம்ம ப்ளவுஸ்க்கு வந்துட்டு கட்டிங் பண்ணுறதுக்கு நான் 1 மீட்டர் கிளாத் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிங்கிளாக டபுள் தடவை நான் வந்துட்டு ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்குது, அதுக்கப்புறம் நான் டபுளாக வந்துட்டு ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். நம்ம சைடு மடித்த பகுதி இருக்கணும், நமக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் பகுதி இருக்கணும். ப்ளவுஸை கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சஸ் இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அங்கே இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு கோடு போட்டுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணாலே உங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு ஃபிட்டிங்காகவும் கரெக்டாகவும் இருக்கும், கப் ஷேப்பும் கரெக்டாக இருக்கும், ப்ளவுஸுடைய ஹைட்டும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ப்ளவுஸுடைய ஹைட்டு, இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸுக்கு நீங்கள் 13 இன்ச்சஸ் ஹைட்டு வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுக்கக்கூடிய அளவு ப்ளவுஸுடைய சைஸ் வந்துட்டு 36, ஓகேவா? இப்போ ஹைட் வந்துட்டு நமக்கு 13 இன்ச்சஸ் வேணும். இதை இந்த மாதிரி நீங்கள் இந்த 2 இடத்துலையும் வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 13 இன்ச்சஸ் நான் வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது அதுக்கு மேலே வந்துட்டு ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கணும்ல, அதுக்காக வேண்டி ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இந்த மிஸ்டேக்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பிக்னஸ் வந்துட்டு பண்ணுவீங்க. என்னென்னா ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு விடாமல் அப்படியே நீங்கள் மார்க்கிங் பண்ணி கட்டிங் பண்ணுறதுனால தைச்சதுக்கு அப்புறமேட்டு போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு 1/2 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ் வந்துட்டு கம்மியாயிரும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீழே ப்ளவுஸை மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஹைட்டு, அதுக்கப்புறம் ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு. அடுத்து வந்துட்டு கழுத்துடைய ஓப்பன் ரெடி அலவன்ஸ் வந்துட்டு நமக்கு 2 இன்ச்சஸ் வேணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சஸ் இது வந்துட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா 2 இன்ச்சஸ் இது வந்துட்டு ரெடி ஷோல்டர், ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சஸ் இது வந்துட்டு நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக வேண்டி 1/2 இன்ச்சஸ். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய கழுத்து உயரம், இப்போ கழுத்து உயரம் சில பேர் 8, சில பேர் 8.5, 9 இன்ச்சஸ் வரைக்கும் வந்துட்டு வைப்பாங்க. நான் 8.5 இன்ச்சஸ்க்கு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கழுத்துடைய ஓப்பன் நம்ம மேலே 2.5 இன்ச்சஸ் கொடுத்தோம் இல்லையா, இப்போ கீழே வந்துட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்த்துட்டு நம்ம 3 இன்ச்சஸாக கொடுத்துக்கலாம். இப்போ ரவுண்ட் நெக்கில் நம்ம கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணுறதுனால தச்சு போட போது அந்த ரவுண்ட் நெக் வந்துட்டு அழகாக விரிஞ்சு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக நம்ம தையலுக்காக வேண்டிய ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டோம்ல, அதையும் கீழே நம்ம மார்க் பண்ணோம்ல, அது 2ஐயும் சேர்த்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கழுத்துடைய ஓப்பனில் நம்ம ரெடி அலவன்ஸ் 2.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருந்தேன்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 1/2 இன்ச்சஸில் நீங்கள் வந்துட்டு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தச்சு முடிச்சிடணும், ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறனால உங்களுக்கு ஷோல்டர் ஃபால்ட்டும் வராது, ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஆர்ம் லென்த்து ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு அங்கேருந்து ஒரு 6 இன்ச்சஸ் வந்துட்டு உங்களுடைய ஆர்ம் லென்த்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம மேலே அப்புறம் ஷோல்டர் வச்சோம் இல்லையா, அதோடைய ஃபுல் ஹைட்டும் நமக்கு கீழே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் லென்த்து நம்ம மார்க் பண்ணோன்னே இப்போ நம்ம அடுத்து பாடி சுற்றளவு நம்ம மார்க் பண்ணணும். இப்போது பாடி சுற்றளவு நமக்கு 9 இன்ச்சஸ். எப்படி நமக்கு 36 இது எப்படி நீங்கள் 9 இன்ச்சஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. 9 இன்ச்சஸ் எப்படி வந்ததுன்னா, இப்போ 36ஐ நீங்கள் 4ஆல் டிவைடேட் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் டிவைடேட் பண்ண போகும்போது அதில் உங்களுக்கு 9 வரும். அதுதான் வந்துட்டு 9 இன்ச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிறது. இது வந்துட்டு உங்களுக்கு பாடி சுற்றளவு நீங்கள் 32, 42, 46, 40 இந்த மாதிரி எவ்வளோ இருந்தாலும் சரி, அதை நீங்கள் 4ஆல் டிவைடேட் பண்ணணும், அவ்வளோதான். அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கீழே இடுப்பு சுற்றளவு நம்ம 7.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 1 இன்ச்சஸ் வந்துட்டு பேக் சைடு நம்ம டாட் பிடிக்கணும்ல, அதுக்காக வேண்டி நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் வந்துட்டு நமக்கு 1.5 இன்ச்சஸ் வேணும், அதையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அவ்வளோதான். பேக் சைடு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா இடமே கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணி பாருங்கள், எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. நம்ம பேக் சைடு நம்ம கட்டிங் போடும்போது நம்ம எல்லாத்துக்கான அலவன்ஸ் எல்லாமே கரெக்டாக விட்டு நம்ம பண்ணியிருக்கனால ஃப்ரண்ட் சைடு நீங்கள் மார்க் பண்ண போகும்போது எந்த அலவன்ஸுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா விடக்கூடாது.
இப்போ நம்ம ஆர்மல் சைடு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் தையலுக்காக விட்டோம் இல்லையா, அதை கரெக்டாக இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுறேன்ல இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஆமுல் ரவுண்டு இருக்கு இல்லையா, இதுவும் கரெக்டாக இருக்கணும். ஆமுல் ரவுண்டும் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு ஏற்றல் இருக்கலும் வராமல் கரெக்டாக இருக்கும். நமக்கு ஆமுல் ரவுண்டு 7.5 இன்ச்சஸ் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு அந்த 7.5 இன்ச்சஸும் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம எந்தெந்த இடத்துல எவ்வளோ அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். அதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு எடுத்துக்கோங்க. கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பின்னை வந்துட்டு குத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு துணி கொஞ்சம் கூட விலகாமல் இருக்கும். இப்போது ப்ளவுஸை கீழே மடித்து தைக்கணும் இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ப்ளவுஸுடைய ஹைட்டு நமக்கு 13 இன்ச்சஸ் தேவைப்படுது, அது நம்ம மார்க் பண்ணியாச்சு. கழுத்துடைய உயரம் நமக்கு 8 இன்ச்சஸ். ஓகேவா? அதுவும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கழுத்து ஓப்பன் நமக்கு 2 இன்ச்சஸ். அதுக்கப்புறமா ஷோல்ட்ரு வந்துட்டு நமக்கு ரெடி ஷோல்டர் வந்துட்டு நமக்கு 2 இன்ச்சஸ். அதுக்கப்புறமேட்டு ஆர்மல் லென்த்து 6 இன்ச்சஸ். பாடி சுற்றளவு 9 இன்ச்சஸ். சீமனஸ் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அது வந்துட்டு 1.5 இன்ச்சஸ். கீழே இடுப்பு சுற்றளவு நமக்கு 7.5 இன்ச்சஸ் வருது. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் பேட்டர்ன் வந்துட்டு போட்டு கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட்டிங் கிளாத்தில் போட்டு நீங்கள் கட்டிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். நான் டேரெக்டாக கிளாத்லேயே வந்துட்டு உங்களுக்கு கட்டிங் பண்ணி காட்டுறேன். இல்லை நீங்கள் பேட்டர்ன் மாதிரி ஃபஸ்ட்டு பேப்பரில் நீங்கள் இதில் கட்டிங் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸ் பீட்டில் போட்டு கட்டிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஃபார்முலா வந்துட்டு இதுதான். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ண போகும்போது உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். ஷேப் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸு உங்களுக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? உங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அலவன்ஸையும் கரெக்டாக எடுக்கணும். அதே டைமில் தையலுக்காக வேண்டி எந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சஸ் விடணும், எந்த இடத்துல நம்ம 1.5 இன்ச்சஸ் விட்டுருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் விட்டிங்கனாலே உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. ஃபிட்டிங் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பேக் போர்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தலாம், ஸ்லீவும் வந்துட்டு பார்த்தலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்துட்டு கட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டபுள் ஃபோல்டிங் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம இன்னொரு வாட்டி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கார்னர் பீஸில் ப்ளவுஸுடைய பேக் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இன்னொரு கார்னர் பீஸில் இந்த மாதிரி நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஸ்லீவில் கீழே நம்ம மடித்து கொடுத்து தைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு 1.25 இன்ச்சஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்லீவுடைய ஹைட்டு நான் 6 இன்ச்சஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவுடைய கேப் ஹைட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நான் 3 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சும்மா நான் எப்படி இப்போ நான் கையால் நான் வந்துட்டு வரையணும்னா இந்த மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. ஆர்மல் ஸ்கேல் இல்லாமலே நம்ம வந்துட்டு ஈஸியாக வரையலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்லீவ் வரைஞ்சிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறது ஈஸியாக வந்துட்டு பண்ணலாம். ஸ்லீவுடைய கேப் ஹைட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே உங்களுக்கு ஸ்லீவில் நீங்கள் தச்சு போடுறதுக்கப்புறம் ஆர்மல் சைடு உங்களுக்கு எந்த விதமான சுருக்கம் எதுவுமே வராது. ஸ்லீவ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சென்டரில் நம்ம வந்துட்டு ஒரு வீ கட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஒரு 1 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த பக்கத்து ஒரு இன்ச்சஸ் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சஸ் குடஞ்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவில் ஃப்ரண்ட் சைடு நம்ம ஆர்மல் குடையும் இல்லையா, அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம குடஞ்சி ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு வீ கட் வந்துட்டு போட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் எது பேக் சைடு வரக்கூடிய இந்த ஸ்லீவ் போர்ஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக தெரியும். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ளவுஸ் பேக் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை அப்படியே இந்த மாதிரி பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த அகலத்தை இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே நம்ம பட்டிக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஷேப் எதுவுமே வந்துட்டு எடுக்கக்கூடாது. பட்டிக்கான பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். தைக்க போகும்போது தான் அந்த பட்டிக்கான ஷேப் வந்துட்டு நம்ம எடுக்கணும். ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக புரியும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பீஸ் அப்படியே நம்ம
கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சஸ் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். தெரியுதா? கழுத்துடைய ஓப்பன் நம்ம 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அந்த பீஸ் தான் அது. அதையும் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த சென்டர் பீஸில் தான் ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஓகேவா? நிறைய பேருக்கு கிராஸ் கட்டுக்கும் ஸ்ட்ரெயிட் கட்டிங்க்கும் வந்துட்டு டவுட் வந்துட்டு கேட்குறீங்க. அது எப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் கட்டிங். ஓகேவா? இந்த அலவன்ஸ் அப்படியே நம்ம மார்க் பண்ணி கட்டிங் பண்ணி எடுத்துடணும். இது வந்துட்டு நமக்கு நார்மல் கட்டிங், அதாவது ஸ்ட்ரெயிட் கட்டிங். இப்போ அதுவே வந்துட்டு உங்களுக்கு கிராஸ் கட்டிங்கில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக போடணும். தெரியுதா? இந்த மாதிரி நீங்கள் கிராஸாக போடும்போது அந்த ஷோல்டர் பகுதி இருக்குல்ல, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஷோல்டர் பகுதியில் நமக்கு கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி கரெக்டாக இருக்கணும். தெரியுதா? இந்த மாதிரி உங்களுக்கு கிராஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுல் கிராஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு ஃபுல் கிராஸ். ஓகேவா? ஃபுல் கிராஸ் ப்ளவுஸ் அப்படின்னால இதுதான். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் கிராஸில் வச்சு நீங்கள் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸை நீங்கள் மார்க் பண்ணால் தான் உங்களுக்கு ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உள்ளாடைகள் போடாமலே வெறும் ப்ளவுஸ் மட்டும் போட்டால் கூட உங்களுக்கு ஷேப் வந்துட்டு நல்லாயிருக்கும். கீழே சரிஞ்ச மாதிரி இருக்காது. அந்த ஷேப், அந்த ஃபிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ பேக் போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, இதை அப்படியே வச்சுட்டு இதை சுற்றிலும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கேயுமே நீங்கள் தையலுக்காக வேண்டி மார்க் பண்ணக்கூடாது. கரெக்டாக அதை அப்படியே வச்சுட்டு அதை ஒட்டிலும் நான் மார்க் பண்ணுறனோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு உள்ள நெக்குக்கு நமக்கு உயரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால ஒரு 4 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த மாதிரி நான் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கிராஸ் கட்டிங் நம்ம மார்க் பண்ண போகும்போது தான் நமக்கு கிராஸாக இருக்கணும். புரியுதா? இப்போ நம்ம மற்ற மார்க்கிங் எல்லாம் பண்ண போகும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டால் தான் நமக்கு மார்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த பேக் சைடு உள்ள பீஸை நம்ம போட போகும்போது நம்ம கிராஸாக வச்சுட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணணும். இப்போ அதுக்கப்புறமா இப்போ நம்ம டாட் எல்லாம் மார்க் பண்ண போகும்போது இந்த மாதிரி நீங்கள் நேராக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணணும்ல, அதையும் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கழுத்துடைய பகுதி, ஆமுல் பகுதி இதெல்லாம் வந்துட்டு ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு நான் ஒரு 6 இன்ச்சஸ் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் வந்துட்டு நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அந்த உயரத்தை கரெக்டாக இந்த மாதிரி வந்துட்டு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரண்ட் நெக்கு, ரவுண்ட் நெக் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கரெக்டாக நம்மளால் மார்க் பண்ண முடியும். இப்போ நார்மல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பை கரெக்டாக வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரியே ஷோல்டரும் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் ரெடி ஷோல்ட்ரு, அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கைனால் கோடு போடுறத விட ஒரு டைம் வந்துட்டு நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் கோடு போட போகும்போது உங்களுக்கு அந்த ஆமுல் ரவுண்டு, அந்த ஆமுல் லென்த்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஆமுல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆமுல் ரவுண்டையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடே நம்ம ஆமுல் கண்டிப்பாக ஒரு 1/2 இன்ச்சஸ் இந்த மாதிரி நீங்கள் குடஞ்சி எடுக்கணும். நீங்கள் கைனால் மார்க் பண்ணுறா இருந்தாலும் ஃபஸ்ட் நான் பண்ணி காமிச்சிடும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆமுல் ஸ்கேலை வச்சுட்டும் நீங்கள் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு நீங்கள் குடஞ்சி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறவங்கள அங்கே ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக நீங்கள் சென்டர் டாட்டுடைய ஃப்ரண்ட் பார்ட்டுடைய அலவன்ஸ் வந்துட்டு 13 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணணும். 13 இன்ச்சஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 13 இன்ச்சஸ்லேயே உங்களுக்கு மேலே ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறது, கீழே பட்டி பிடிச்சி தைக்கிறது எல்லா அலவன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எக்ஸ்ட்ரா நீங்கள் எங்கேயுமே வந்துட்டு விட வேண்டியதில்லை. இப்போ கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம். 13 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இதை வந்துட்டு அப்படியே நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டதுக்கப்புறமா கொக்கிப்பட்டு சைடு இந்த மாதிரி 2 இன்ச்சஸ் நீங்கள் வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. சைடு ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த பக்கெட்டு நீங்கள் 1.5 இன்ச்சஸ் நீங்கள் வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மைனஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கழுத்து பகுதி சைடு ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு கொக்கிப்பட்டி வீப்பட்டி தைக்கணும்ல, அதுக்காக வேண்டிய ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு விட்டுருங்க.
விட்டதுக்கு அப்புறமா இந்த கொக்கி பட்டிக்கும் அந்த சென்டர் டாட்டுக்கும் உடைய அகலம் மேலே வந்துட்டு நீங்கள் கழுத்துடைய ஓப்பனிங் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை அப்படியே எடுத்து இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணணும். நான் மேலே வந்துட்டு 2.5 இன்ச்சஸ் கொடுத்தேன் இல்லையா, அந்த 2.5 இன்ச்சஸை இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணியிருக்கல, அந்த இடத்துலேருந்து கரெக்டாக 2.5 இன்ச்சஸ் நான் கிராஸாக வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்ச்சஸ் நம்ம வந்துட்டு சென்டரில் டாட் பிடிக்கணும்ல, அதையும் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டாட்டையும் அந்த சென்டர் டாட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த சென்டரையும் இந்த 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த ரெண்டையும் நம்ம வந்துட்டு கிராஸாக கோடு போடணும். தெரியுதா? அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து அந்த சைடு ஜாயின் பண்ணுறது நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணி அது ரெண்டையும் சேர்த்த மாதிரி இந்த மாதிரி நம்ம கிராஸ் பண்ணி கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா சென்டர் டாட்டுடைய உயரம் நமக்கு 2.5 இன்ச்சஸ் வரும். கீழே நம்ம பட்டி ஜாயின் பண்ணணும், அதுக்கு 1/2 இன்ச்சஸ் தேவைப்படும். மொத்தம் டோட்டலாக நம்ம 3 இன்ச்சஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக நீங்கள் நேராக வச்சுட்டு அந்த 3 இன்ச்சஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளவுஸில் எங்கேயுமே வந்துட்டு ஃபால்ட்டு வராது. ஒரு 1/4 இன்ச்சஸ் ஒரு 1/2 இன்ச்சஸ் கூட கரெக்டாக நீங்கள் பார்த்து மைனூட்டாக நீங்கள் பண்ணால் தான் ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். கப் ஷேப்லேயும் வந்துட்டு உங்களுக்கு இட்லி மாதிரி அமுங்காது, நல்ல ஒரு மல்லிப்பூ மாதிரி முட்டு மாதிரி அழகாக இருக்கும். அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல எல்லாமே நம்ம வந்துட்டு கோடு போட்டாச்சு. இப்போ கொக்கிப்பட்டி சைடு நம்ம டாட் பிடிக்கணும்ல, அதை இன்ச் டேப் வச்சுட்டு அந்த அலவன்ஸை இந்த மாதிரி சரிசமமாக மார்க் பண்ணிவிட்டு அங்கேயே வந்துட்டு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டர் டாட்லேருந்து ஆமுல் டாட்டுக்கும் அந்த கொக்கிப்பட்டி டாட்டுக்கும் உள்ள அகலம், அதாவது சென்டர் அந்த கேப் வரும்ல, அது வந்துட்டு கரெக்டாக நமக்கு 1.5 இன்ச்சஸ் இருக்கணும். அதையும் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ கொக்கிப்பட்டி சைடு நம்ம அலவன்ஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த சைடு இந்த மாதிரி நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. தெரியுதா? இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஆமுல் சைடு வரக்கூடிய டாட்டுக்கும் நம்ம கரெக்டாக 1.5 இன்ச்சஸ் கேப் விட்டுருக்கோம்ல, இப்போ அதை அப்படியே வச்சுட்டு நம்ம அந்த பக்கட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம சென்டர் டாட்டு, அதுக்கப்புறம் ஆமுல் டாட்டு, அதுக்கப்புறம் கொக்கிப்பட்டி சைடு வரக்கூடிய டாட்டு, இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். உயரம், அகலம், டாட்டுடைய சென்டருடைய கேப்பு இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னால உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் நெக்குடைய ஹைட்டு 6 இன்ச்சஸ், ரெடி ஷோல்டர் நமக்கு 2 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்கு, கொக்கிப்பட்டிலேருந்து சென்டர் டாட்டுடைய அகலம் நமக்கு 2 இன்ச்சஸ், அப்புறம் 2 சைடு நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். அப்புறம் சென்டரில் நமக்கு வந்துட்டு ஒரு 3 இன்ச்சஸ் நம்ம வந்துட்டு உயரம் மார்க் பண்ணோம்ல அது, அதுக்கப்புறம் சைடில் ஒரு 1.5 இன்ச்சஸ் நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ கொக்கிப்பட்டி சைடு நம்ம 2 இன்ச்சஸ் வந்துட்டு மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக எழுதி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ கேப் வந்துட்டு சென்டர் டாட்டுக்கும் ஆமுல் டாட்டுக்கும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம கேப்பில் நம்ம 1.5 இன்ச்சஸ் வந்துட்டு விட்டுருக்கோம், அதையும் வந்து நான் எழுதியிருக்கேன். அப்புறம் ஃபுல் ஹைட் வந்துட்டு நமக்கு 13.5 இன்ச்சஸ் வேணும், அதுவுமே வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் நோட்டில் ட்ராயிங் பண்ணிவிட்டு நான் சொல்லி கொடுத்த அந்த அலவன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 வருஷமோ இல்லை ஒரு 2 வருஷமோ கழிச்சு கூட நீங்கள் நோட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் எந்த ஒரு டவுட்டுமே வராது. கரெக்டாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். பிக்னஸ் பண்ணக்கூடிய வந்துட்டு, அதாவது இப்போ தான் நீங்கள் டைலரிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளவுஸ் ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரல அப்படின்னாலே நான் சொல்லக்கூடிய அலவன்ஸை நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஃபால்ட் வரும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பேக் சைடு நம்ம எப்படி மார்க்கிங் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கீழே மடித்து தைக்கணும், அதுக்கப்புறம் ப்ளவுஸுடைய ஃபுல் ஹைட்டு, அதுக்கப்புறம் ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறது. இந்த 3 அலவன்ஸுமே நீங்கள் கரெக்டாக பண்ணணும். மீதி அலவன்ஸ் எல்லாம் நான் எப்படிலாம் சொல்லி கொடுக்குறேனோ அது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி கிராஸ் கட் ப்ளவுஸ்க்கு ஷோல்டர்கிட்ட இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி வரணும். வந்தால் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு ஃபுல் கிராஸில் போட்டு கட்டிங் பண்ணியிருக்கீங்க, இதுதான் வந்துட்டு ஃபுல் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படின்னால இதுதான். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி ஷோல்டர் கிட்ட உங்களுக்கு கரெக்டாக வரணும். ஓகேவா? அதே மாதிரி பேக்கை விட ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம வந்துட்டு
ஆமுள்ள நம்ம குடஞ்சி எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு ப்ளவுஸ் தச்சு போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் அந்த பிசுறாக வந்துட்டு துணி சுருங்கி நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காமல் ப்ளவுஸ் வந்துட்டு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த டாட்டோடைய உயரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா அதோடைய அகலம், அதுக்கப்புறம் 3 டாட்டுக்கும் சென்டரில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் கட்டிங் பண்ணாலே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம 36 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம். கிராஸ் கட்டிங் வீடியோ தான் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக வேண்டி நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் கேட்கலாம், கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நெக் டிசைன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாமே, டைலரிங் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனலை வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம கட்டிங் பண்ண பீஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்று கூட மிஸ் ஆகாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க.